வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். உயிர் பலி சம்பவங்கள் மூடி மறைக்கப்படுகின்றனவா? உண்மை இல்லை என்கிறார் ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த புட்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்தில் உயிர் பலி சம்பவங்கள் மூடி மறைக்கப்படுவதாக கூறப்படுவதை ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் உமர் கான் வன்மையாக மறுத்துள்ளார். உயிர் பலி சம்பவங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுவது அறவே உண்மையில்லை என்று டத்தோ ஹுசைன் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் விளக்கம் அளித்தார். உயிரிழப்பு ஏற்பட்டதாகவோ பொருள்கள் மற்றும் உடைமைகள் காணாமல் போனதாகவோ எந்தவொரு போலீஸ் புகாரும் பெறப்படவில்லை. இந்த தீச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டது தொடர்பில் இதுவரை போலீஸ் துறையினரால் 675 புகார்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன. சம்பவ இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலர்கள் உட்பட 186 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்து சம்பவத்திற்கு பிறகு மக்கள் இருக்கும் பகுதியில் உள்ள பிரதான சாலையில் போலீசார் 24 மணி நேர பாதுகாப்பு கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு 120 போலீஸ்காரர்கள் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளனர். உண்மையிலேயே தங்கள் பொருட்கள் எதுவும் காணவில்லை என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் அது குறித்து புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உயிர் பலி சம்பவங்கள் எதுவும் நிகழ்ந்திருக்குமானால் அவற்றை மறைப்பதில் யாருக்கு என்ன லாபம் என்று டத்தோ ஹுசைன் உமர் வினவினார். வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பேரா தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயர்குனே சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மலேசிய சோசியலிச கட்சியான PSM சார்பில் போட்டியிடவிருக்கும் பவானி தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தொகுதி மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க முடியும் என்று சூளுரைத்துள்ளார். அயர்குனிங்கில் பிறந்து வளர்ந்து மனித உரிமை வழக்கறிஞராக திகழும் பவானி இந்த இடைத்தேர்தல் சவால் மிகுந்ததாக இருந்த போதிலும் ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்ட அனுபவம் இருப்பதால் இதர வேட்பாளர்களை தம்மால் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருப்பதாக மும்மொழிகளில் ஆற்றல் பெற்றவரான பவானி குறிப்பிட்டார். பேரா மாநில PSM கட்சி தலைவராக பொறுப்பில் இருக்கும் பவானியின் வெற்றியை உறுதி செய்வதற்கு PSM உறுப்பினர்கள் பெருவாரியாக களம் இறங்கியுள்ளனர் என்பதற்கு இன்று வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நிகழ்வு ஒரு சான்றாகும். இந்த இடைத்தேர்தலில் பரசா நேஷனல் மற்றும் பெரிகாத்தா நேஷனல் ஆகிய வேட்பாளர்களுக்கு பவானி கடும் போட்டியை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கு எல்லைப் பகுதிகளை மலேசியா மேம்படுத்தவிருக்கிறது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஆசியான் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக தீபகற்ப மலேசியாவில் வடபகுதியில் தாய்லாந்துடன் ஒட்டிய எல்லைப் பகுதி மற்றும் சபா சரவாவில் கலிமந்தானுடன் ஒட்டிய எல்லைப் பகுதி ஆகியவற்றை மேம்படுத்த மலேசியா உறுதிப்பாடு கொண்டுள்ளது. இதன் மூலம் எல்லைகளில் இரு பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் பொருளாதார நடவடிக்கை வாயிலாக நன்மை பெற முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இதற்கு சிறந்த சான்று ஜோஹோருக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான சிறப்பு பொருளாதார மண்டப பகுதியாகும் என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். இன்று கோலாலம்பூரில் 2025ஆம் ஆண்டின் ஆசியான் முதலீட்டு மாநாட்டில் பிரதமர் உரை நிகழ்த்தையில் மேற்கண்டவாறு கூறினார். புத்ரா ஹைட்ஸ் தீச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் 55 பேருக்கு ஒருமுறை கிடைக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கான மோட்டார் சைக்கிள்களை ஸ்பான்கோ நிறுவனம் வழங்கியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதியில் குவாலா சுங்கைபாரு மக்களே அதிக அளவில் மோட்டார் சைக்கிள்களை பெற்றுள்ளனர். மேலும் மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொண்டவர்கள் முதலாவது ஆண்டில் மோட்டார் சைக்கிள்களுக்கான காப்புறுதி மற்றும் வாகன பதிவு எண்ணுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவை இலவசமாக செய்து கொடுக்கப்படும் என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று மோட்டார் சைக்கிள்களை ஒப்படைக்கும் நிகழ்விற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆந்தனி லாக் இதனை தெரிவித்தார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடித்து தீப்பற்றிய சம்பவம் தொடர்பில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு மௌனம் காத்து வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அதன் அமைச்சர் ngா காவ் மிங் மறுத்துள்ளார். இந்த சம்பவத்தில் அளவிட முடியாத சேதங்களும் பொதுமக்களுக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் 1 தேதி சம்பவம் நிகழ்ந்த அன்று முதல் இன்று வரை அமைச்சின் பிரதிநிதிகள் யாரும் அப்பகுதியில் களம் இறங்கவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டு அபாண்டமானது என்று ngா காவ் மிங் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சினைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதுதான் இப்போது நம்முன் இருக்கும் முக்கிய விவகாரமாகும். இன்றளவில் ஒவ்வொரு அமைச்சும் அங்கு உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. தவிர தாம் அங்கம் வகிக்கும் ஜாசிகாவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி நிதி திரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ngா காவ் மிங் விளக்கினார்.
நெல் வயலில் மனித மண்டை ஓடு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிளாந்தான் பசர்புத்தே கம்பங் புக்கிட் அபால் சொலிசிங் என்ற இடத்தில் மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டதாக பசர்புத்தே மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைசோல் ரிசால் ஜக்காரியா தெரிவித்தார். இது தொடர்பாக நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து தாங்கள் புகார் பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். மண்டை ஓடும் எலும்புக்கூடும் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் குற்றச்செயல் நடந்ததற்கான எந்தவொரு தடயமும் கண்டறியப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். எனினும் மீட்கப்பட்ட அந்த மனித எலும்புக்கூடு சோதனைக்கான தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்புச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. சம்பவம் நடந்த 2வது நாளிலிருந்து நேற்று வரை நாள் ஒன்றுக்கு 12 டன் முதல் 18 டன் வரை வீட்டுக் குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகள் சேகரிக்கப்பட்டதாக KDEB வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டத்தோ ரம்லி தாஹிர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதை எளிதாக்கும் வகையில் தமான் ஹார்மோனி மற்றும் கம்போங் குவாலா சுங்கை பருவில் நேற்று முதல் ரோரோ குப்பை தொட்டிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். சுங்கை புலோ புஞ்சா அலாம் ஜலான் அலாம் சூர்யா செக்ஷன் 16இல் 2 வீடுகளில் கொள்ளையடிக்க முயன்ற பாராங்கத்தி ஏந்திய 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக 2 புகார்கள் அந்த பகுதியில் இருந்து கிடைத்துள்ளதாக சுங்கை புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது ஹாஃபிஸ் முகமது நூர் கூறினார். இரவு 11 மணி அளவில் தனது வீட்டின் பின்னால் முகமூடி அணிந்த நிலையில் பாராங்கத்தி ஏந்திய 2 ஆடவர்கள் இருந்ததை கண்டதாக 44 வயதுடைய புகார்தாரர் ஒருவர் தெரிவித்திருந்ததை முகமது ஹாஃபிஸ் சுட்டிக்காட்டினார். புகார்தாரர் மற்றும் அவரது மனைவியை நோக்கி சந்தேக பேர்வழிகள் பாராங்கை காட்டி மிரட்டி உள்ளனர். இதனைத் தொடர்ந்து புகார்தாரரின் மனைவி உதவிக்காக அலறியதால் அந்த 2 சந்தேக பேர்வழிகள் அங்கிருந்து தப்பி ஓடியதாக முகமது ஹாஃபிஸ் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து குற்றவியல் சட்டத்தின் 393வது பிரிவின் கீழ் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பட்டவத் புறவட்ட சாலையான லிங்காரான் லுவா பட்டவத் முதன்மை சாலையில் எதிர் திசையில் பள்ளி வேனை செலுத்திய அதன் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று மதியம் 12:55 மணி அளவில் வாகனங்களின் போக்குவரத்துக்கு மத்தியில் மிக அபாயகரமாக எதிர் திசையில் வாகனத்தை செலுத்திய நபர் குறித்து கிடைக்கப்பெற்ற தகவலில் அடிப்படையில் அதன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். 70 வயதுடைய அந்த ஓட்டுநர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் என்று அறியப்பட்டுள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 403வது கிலோமீட்டரில் உலுஸ்லாங்கூருக்கு அருகில் இன்று பிற்பகல் 1:20 மணி அளவில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் வங்காளதேச ஆடவர் ஒருவர் பலியானார். இதர 4 படுகாயத்திற்கு ஆளாகினர். இந்த விபத்து தொடர்பாக பிற்பகல் 1:27 மணி அளவில் தீயணைப்பு மீட்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். ஒரு ட்ரெய்லர் லாரி, 3 டன் லாரி ஒன்று மற்றும் டொயோட்டா ரக கார் ஒன்று இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இதில் யாரும் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கவில்லை என்ற போதிலும் 3 டன் லாரியில் பயணித்த 30 வயது மதிக்கத்தக்க வங்காளதேச பிரஜை ஒருவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. 51 வயது லாரி ஓட்டுநர் மற்றும் இதர 3 காயமுற்றதாக அஹ்மத் முக்லிஸ் குறிப்பிட்டார். போலீஸ்காரர் ஒருவர் தனது வீட்டில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. PGA எனப்படும் காலாட் பிரிவைச் சேர்ந்த 42 வயதுடைய அந்த போலீஸ்காரர் குவாந்தான் கெம் காலிங் போலீஸ் குடியிருப்பு பகுதியில் இறந்து கிடந்தது குறித்து நேற்றிரவு 11 மணி அளவில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த போலீஸ்காரர் 3-4 தினங்களுக்கு முன்பு இறந்திருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. தனி ஒரு நபராக அந்த வீட்டில் வசித்து வந்த போலீஸ்காரர் பிரதான அறையில் சோஃபாவில் அமர்ந்த நிலையில் இறந்து கிடந்ததாக தெரிய வந்தது என்று குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 முகமது ஜஹரி 1 பூசு தெரிவித்தார். கார் ஒன்று திடீரென்று தீப்பற்றிக் கொண்டதில் காரை செலுத்திய இளைஞர் ஒருவர் உடலில் 70 விழுக்காடு தீக்காயங்களுக்கு ஆளானார். இச்சம்பவம் நேற்றிரவு 9:15 மணி அளவில் ஜொஹோர் பசிர்குடாங் நெடுஞ்சாலையில் பெட்ரோன் பிளாந்தோங் அருகில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் ஹோண்டா சிட்டி காரில் ஏற்பட்ட தீயை அணைத்ததுடன் தீக்காயங்களுக்கு ஆளான அந்த இளைஞர் மீட்கப்பட்டதாக ஜொஹோர் ஜயா தீயணைப்பு நிலைய செயலாக்க ஒருங்கிணைப்பாளர் ரஃபி அஹ்மத் சாரேங் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள்.
உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.